ஹிந்தி அப்படின்னா ஒரு லாங்குவேஜ்லாம் கிடையாது. நமக்கு இருந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து பாரசீகம் தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருந்தது. தமிழ் அப்படின்னா மெட்ராஸ் தமிழ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதை வந்து அவங்க கொச்சையாக பேசிய வார்த்தைகளை உருது அப்படின்னு சொல்லி அதையே நம்ம கொச்சைன்னு சொல்கிறோம் சார், நான் பேச்சு வழக்குன்னு சொல்லலாங்க. இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அராவின்னு ஒரு மொழி இருக்குது. நாம் கேள்விப்பட்ட வர சிங்களமும் தமிழும் தானே இருக்குது. இதில் புதுசாக அராவின்னு இருக்குது. அந்த அராவின்றது வேற ஒன்றும் இல்லை, தமிழ் தான் அது. ஹிந்தி அப்படின்னு ஒன்று உருவாக்கி, அப்போ இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும்னா எல்லாரும் இந்த மொழியை பேசுங்க. ராஜாஜி காலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது பெரியார் வந்து பெரிய அளவில் அந்த மொழி போராட்டத்தை கொண்டாந்து அந்த மொழி போராட்டம்ன்றது நிறைய பேர் தமிழ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ஷனை எடுத்துருவோம். 3-4 தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறதே நீங்கள் தமிழில் பேசி உறுதிப்படுத்தினீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழுக்கு உண்டான தேவை அவனுக்கு வந்துடும். அப்போ அவனுக்கு என்ன நடந்தது பாருங்க, தமிழை மதிக்காததுனால அவனுக்கு வேலை போச்சு. சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா ஒன்று தான் அட்வான்டேஜ். நல்ல இங்கிலீஷில் வேகமாக எழுத முடியும், இங்கிலீஷில் பேச முடியும். அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அது ஒரு ஸ்கில், அவ்வளோதான். சுபாஷ் சந்திரபோஸ் சொன்ன ஐடியா, அதை பயன்படுத்தியிருந்தால் பரவாயில்ல. அதாவது இருக்கிற மொழிகள் அப்படியே இருக்கும், அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக மாறி இருக்கும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக வரலாற்று ஆய்வாளர் திருமிகு டிஎஸ் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. ரயில்வே ஸ்டேஷனில் இன்றைக்கும் இந்திய எழுத்துக்களில் கருப்பு மை பூசி மே 17 இயக்கத்தை சேர்ந்தவர்களும், அதே சமயம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களும் இந்திய எழுத்துக்களை அளிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இந்திய எதிர்ப்பு போர், இதனுடைய தாக்கம், இதனுடைய ஆரம்ப கட்டம் எங்கிருந்து தொடங்கியது சார்? இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஹிந்தி அப்படின்லாம் ஒரு லாங்குவேஜ்லாம் கிடையாது. நமக்கு இருந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து பாரசீகம் தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருந்தது. சரியா? அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஆங்கிலம் பாரசீகம் ரெண்டும் வட இந்தியாவில் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருந்தது. இங்கே தென்னிந்தியாலையும் பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாபோடு இருக்கக்கூடிய தொடர்புகள்லாம் வந்து பாரசீக மொழியில் இருக்கும். பொதுமக்கள்கிட்ட போகக்கூடிய போது அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜில் தான் ஆங்கிலேயர்கள் தொடர்பு கொண்டாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து நீங்கள் எல்லோரும் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லலை. அவங்க இங்கே உள்ள லோக்கல் லாங்குவேஜஸ் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஆங்கிலத்தை யார் போய் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஆங்கில அரசாங்கத்தில் வேலை வேணும்னு விரும்புகிறவங்க ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஆங்கிலம் கட்டாயமாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அப்போ ஹிந்தி எப்போ வந்தது, ஹிந்தி எங்கே பேசப்பட்டது அப்படின்னா, ஹிந்தி அப்படின்னு ஒரு மொழி கிடையவே கிடையாது. பாரசீகம் தான் பேசிகிட்டு இருக்காங்க வட இந்தியாவில். பாரசீகத்தில் அதுலேயும் அந்த முகலாய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த படைகள் இருக்கும் பார்த்திங்களா, இந்த படைகள்லாம் வந்து இந்த பாரசீக மொழியை கொஞ்சம் கொச்சையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கொச்சையான மொழிக்கு வந்து உருது அப்படின்னு பேர். ஏன் அந்த உருது அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோமே, அந்த உருது அப்படின்ற வார்த்தையை எங்கேருந்து வருதுன்னா, அந்த மிலிட்ரி கேம்ப் இருக்குல்ல, அந்த கூடாரங்கள், அந்த கூடாரத்துக்கு அந்த பாரசீக மொழியில் உருது அப்படின்னு அர்த்தம். உருதுன்றது தான் அதோட வார்த்தை. ஸோ இந்த கூடாரங்கள் பேசின அந்த பாரசீகம் வந்து கொச்சையாக இருக்குது அப்படின்றதுக்காக, இப்போ நம்ம சொல்கிறோம்ல தமிழ் அப்படின்னா மெட்ராஸ் தமிழ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதை வந்து அவங்க கொச்சையாக பேசிய வார்த்தைகளை உருது அப்படின்னு சொல்லி அதையே நம்ம கொச்சைன்னு சொல்கிறோம் சார், நான் பேச்சு வழக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா? இல்லை, அதை வந்து அப்படி அவங்க ஒரு புரிதலில் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஓகே. வட்டார மொழி மாதிரி மாறிடும்ல, அது மாதிரி அவங்க வந்து ஆர்மியில் அந்த மிலிட்ரியில் இருக்கவங்க மட்டும் பேசக்கூடிய ஒரு வகையான ஸ்லாங்கில் வந்து அது மாறிடுச்சு பாரசீகம். அப்போ அதை வந்து உருது அப்படின்னு பேர் மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கு தனியாக எழுத்தோ எதுவுமே கிடையாது, எல்லாமே பாரசீக எழுத்துக்கள் தான். இப்படியே காலங்கள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக 1900 ஒட்டி தான் வட இந்தியாவில் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, நாம் வந்து நமக்குன்னு ஒரு மொழி இல்லாமல் தான் இப்படி இருக்கோம், ஒரே மொழியாக இருந்தால் நம்ம வந்து ஒரே இந்தியாவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. எங்கே உருவாக்குறாங்கன்னா, காசியில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க, வில்லியம்னு ஒரு ஆங்கிலேய அதிகாரி, அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு தனியாக ஒரு மொழி வேணும்
அப்படின்றாங்க. அப்போது இந்த மொழி இந்தியா அப்படின்னு ஒருங்கிணைக்கணும்னு முதல்ல சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை இந்துக்களுக்கான மொழி அப்படின்னு மாற்றுறாங்க. அப்போ என்னென்னா, சமஸ்கிருதம் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் வந்து தேவநகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேவநகரி எழுத்துக்களில் இதே உருதுவை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே அவங்க பாரசீகத்தில் உள்ள அந்த அரபு எழுத்துக்களை தான் பயன்படுத்தி அவங்க அதை எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மொழி வந்து ஒரே மொழி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. புரியுதா? இப்போது தமிழ் பேசுகிறீங்க, நான் தமிழ் எழுத்துக்களில் எழுதுகிறேன். நீங்கள் அதே தமிழை வந்து ரோமன் ஸ்கிரிப்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில ஏபிசிடி வச்சு எழுதுறீங்க. இப்படி புரிஞ்சுக்கிங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் ஏபிசிடியை வச்சே எழுதி நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு எழுதி உங்கள் அம்மாட்ட கொடுத்தா உங்கள் அம்மாவுக்கு புரியுமா? தமிழில் தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது எங்கடா தமிழ், இது இங்கிலீஷில் அப்படிம்பாங்கல்ல. அப்படி தான் வந்து உருது வேறு ஹிந்தி வேறன்ற மாதிரி மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னா, ஹிந்தி உருது ரெண்டும் ஒரே மொழி தான், எழுத்து மட்டும் வேறு வேறு. இப்போ வந்து ஆனால் உருதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணாலும் எழுதிட்டு போங்க. இல்லை அப்படி தானே ஒரு, ஆனால் ஹிந்தி அப்படி இல்லை. இல்லை நீங்கள் எப்படி எழுதுனீங்கனாலும் வார்த்தை ஒரே வார்த்தை தானே. அதோ அப்படின்றத ஆ தோ அப்படின்னு எழுதுவேன் அப்படின்னு நீங்கள் நான் சொல்கிறேன். இல்லை நான் தோ ஆன்னு போடுவேன், போட்டுட்டு அதோ அப்படின்னு தான் வாசிப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? எப்படி எழுதினாலும் வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஒரே உச்சரிப்பு தான். இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அராவின்னு ஒரு மொழி இருக்குது. அராவியா நாம் கேள்விப்பட்ட வர சிங்களமும் தமிழும் தானே இருக்குது. இதில் புதுசாக அராவின்னு இருக்குது. அந்த அராவின்றது வேற ஒன்றும் இல்லை, தமிழ் தான் அது. ஆனால் அரபி எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருப்பாங்க. அரபு மொழியில் முஸ்லீம்கள் பேசக்கூடிய மொழியா சார்? முஸ்லீம்லாம் பேசுகிறது இல்லை, அங்கே இருக்க தமிழர்கள் பேசுகிறது தான். சரி, அவங்க பேசும்போது தமிழில் பேசுவாங்க, எழுதும்போது அது தமிழை அந்த அரபி எழுத்துக்களால் எழுதுவாங்க. ஏன்னா அரபு நாட்டு வணிகர்கள் கூட பேர் லிஸ்டெல்லாம் போடும்போது அவங்களுக்கு புரியறதுக்காக அரபு மொழியில் எழுதுறதுக்கு தமிழை எழுதிய அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா மிளகு அப்படின்னு அது எழுதியிருப்பாங்க, ஆனால் அது வந்து அரபி எழுத்துக்களில் எழுதியிருக்கும். இப்படி அது வேறு மொழி, இது வேறு மொழின்னு சொல்ல முடியாதுல்ல. அது போல தான் உருது வேறு மொழின்னு சொல்ல முடியாது, ஹிந்தி வேறு ஒரு மொழின்னு கிடையாது. இப்போ நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பாகிஸ்தானி வந்து அவர் உருது பேசுவார், சரி தானே? இப்போ பஞ்சாபில் ஒருத்தர் ஹிந்தி பேசுகிற ஒருத்தரை கூட்டு போய் அங்கே விட்டிங்கன்னு வச்சுங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க, பேசினா ரெண்டு பேருக்குமே புரியும். இவர் என்ன நினச்சிப்பார், நான் ஹிந்தி பேசுகிறேன்னு நினச்சிப்பார். அவர் என்ன நினச்சிப்பார், நான் உருது பேசுகிறேன்னு நினச்சிப்பார். ஆனால் ரெண்டு பேரும் பேசுகிறது ஒரே மொழி தான். இவர் என்ன நினச்சிப்பார், இப்போது பரவாயில்ல பாகிஸ்தான்காரனுக்கு ஹிந்தி தெரியுதுடா அப்படின்னு இவர் நினச்சிப்பார். அவன் என்ன நினச்சிப்பான், இந்தியாக்காரனுக்கு உருது தெரியுப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு அவன் நினச்சிப்பான். ஆனால் ரெண்டுமே ஒரே மொழி தான் அப்படிங்கிறது முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தேவநகரி எழுத்துக்களில் எழுத ஆரம்பித்தாங்கல்ல, அப்போ ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் வந்து கீதா பிரஸ்ன்னு பேர். கீதா பிரஸ்னா கீதான்ற லேடி பேர் கிடையாது, பகவத்கீதை அப்படின்றதுக்காக அர்த்தத்தில் கீதா பிரஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து பகவத்கீதையை இந்த தேவநகரி எழுத்துக்களில் பிரிண்ட் பண்ணி புத்தகமாக சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் முதல் முறையாக ஹிந்தி திட்டமிட்டு உள்ளே கொண்டாடப்படுது. அப்போது இந்த பகுதியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, இதெல்லாம் இப்போ ஹிந்தி பெல்ட்டுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அங்கே வேறு வேறு மொழி பேசிகிட்டு இருந்தாங்க. ஹரியானாவில் ஹரியான்வி அப்படின்னு ஒரு மொழி இருந்தது, சரியா? ராஜஸ்தானில் இப்போவும் அந்த மொழிக்கு பேர் வந்து மார்வாரின்னு தான் பேர். உத்தரப்பிரதேசில் இன்னும் நிறைய மொழிகள் இருந்தது, ஆவாதி, மைதிலி, இப்படி பல மொழிகள் இருந்தது. அவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஹிந்தியோட தாக்கம் லேசாக இருக்கும், பெருசாலாம் இருக்காது. இப்போ நம்ம பேசும்போது சிம்பிளாக சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறோன்றதுக்காக நம்ம இங்கிலீஷு தான் பேசுகிறோன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கரிபோலி அப்படின்னு அங்கே ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த மொழியோட அமைப்பில் தான் ஹிந்தியை உருவாக்குறாங்க. அதை கரிபோலி பேஸாக வச்சு சம்ஸ்கிருத வார்த்தைகள், உருது வார்த்தைகள் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒன்றா சேர்த்து தான் ஹிந்தி அப்படின்னு ஒன்று உருவாக்கி, அப்போ இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும்னா எல்லாரும் இந்த மொழியை பேசுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது காசியிலேருந்து ஆரம்பித்ததுனால இந்த இயக்கம் வந்து முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிக்குது.
அப்போ டெவலப் ஆக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதிகளில் அவங்க பேசிகிட்டு இருந்த மொழி வந்து காணாமல் போயிடுச்சு. தாய்மொழி காணாமே போயிடுச்சு. இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் மொழி ஒன்று இருந்ததுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது நீங்கள் மகாராஷ்டிரா போனீங்கன்னா பெரும்பாலும் யாரும் மராட்டியே பேசுறது கிடையாது, எல்லோரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அப்படி மராட்டி காணாமல் போகுது. இப்போ மொழிகள் காணாமல் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மக்களின் கலாச்சாரம் காணாமல் போயிடும், பண்பாடு காணாமல் போகும். அதான் பண்பாடுன்றது தான் கலாச்சாரம்னு சொல்லும். அவங்களோட கலாச்சாரம் வந்து அந்த மொழியை ஒட்டி தான் அந்த கலாச்சாரம் இருக்குது. இப்போ நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம்னா தமிழர் திருநாள் அப்படின்றோம். ஹிந்தி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா தமிழை பற்றியே கவலைப்பட மாட்டோம்னா பொங்கல்ன்ற பண்டிகையே காணாமல் போயிடும். புரியுதா? ஸோ இப்படித்தான் அவர்கள் அந்த மொழியை உள்ளே கொண்டு வரும்போது ஆங்கில அரசாங்கத்தில் சொல்லி இந்த மொழியை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி பாடங்களில் நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீங்க, அப்போ தான் வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு 1936 இந்த வேலை ஆரம்பிக்கிறாங்க. 3ஆவதாக ஒரு மொழி கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பாலாம் வந்து என்ன பண்ணாராம், 3ஆவது மொழி படிக்கணும்னு சொன்னப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தா என்ன சொல்லியிருக்காரு, நீ பாரசீகம் எடுத்து படி அப்படின்னா பர்ஷியன் எடுத்து படின்னு சொன்னாராம். அதனால் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டம் பெரியாரின் போராட்டத்தால் கைவிடப்பட்டது. ஏன்னா அப்போவே பெரியார் சொல்லிட்டார் இது வந்து சரி வராது அப்படின்னு. ஏன்னா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கிராமத்துலேருந்து வரீங்க, பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட்டான கிராமத்துலேருந்து வரீங்க, உங்களுக்கு பீகாரி மொழி தான் தெரியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் அவன் ஹிந்தியில் அறிவிப்பு சொல்லுவான். உங்கள் சொந்த மாநிலத்தில் உங்கள் சொந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் அவன் என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியாது. கரெக்டா? அப்போ அது எவ்வளோ மோசமான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் விடும். அதற்காக தான் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது முதலில் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது பெரியார் வந்து பெரிய அளவில் அந்த மொழி போராட்டத்தை கொண்டு வந்து அந்த மொழி போராட்டம்ன்றது அப்போவே பற்றிக்க ஆரம்பிக்குது. அடுத்தால திரும்ப 2வது ரவுண்டு வந்து 1960களில் வந்த போராட்டம். அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ வச்சுக்க நான் கண்டிப்பாக கொண்டு வருவேன்னு சட்டமாக போட்டாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போவீங்க, ஒரு செலான் ஃபில் பண்ண முடியாது, செலான் ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்கும். நான் பொதுவாகவே நம்ம நண்பர்கள்ட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் வந்து நீங்கள் ஏடிஎம்முக்கு போனீங்கன்னா மொழி அப்படின்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷ் தமிழ் இருக்கும். தமிழ் இருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் தமிழ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான், அவன் அந்த ஆப்ஷனை எடுத்துருவான். ஏன்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி யாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆப்ஷன் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துருவான். ஸோ நாம் வந்து தமிழை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் தமிழ் வந்து நம்ம கூடவே இருக்கும், இல்லைனா நம்மை விட்டே அந்த மொழி போயிடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கால் சென்டர்ஸ்லேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் நான் தமிழில் தான் பேசுவேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னெலாம் கிடையாது, நான் தமிழில் தான் பேசுவேன். நான் தமிழில் பேசிகிட்டே இருந்தேன்னா என்ன நடக்கும், தமிழில் தான் பேசுகிறாங்க அப்படின்ற ஸ்டாட்ஸ் வரும். அது வந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக தமிழில் பேச ஆகணுன்ற கட்டாயம் வரும். அது தமிழருக்கு வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? தமிழ் கால் சென்டர் எங்கே வேணால் வச்சுருக்கட்டும், தமிழ்நாட்டு கஸ்டமர்கிட்ட பேசணுன்னா தமிழில் பேசினா தான் பேச முடியும் அப்படின்னு நாம் தான் உருவாக்கணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பதிலுக்கு இங்கிலீஷில் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போல்லாம் கால் சென்டரில் கால் வரும்போது இங்கிலீஷில் பேசுகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு தமிழனுக்கு வேலை இல்லாமல் போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்கள் கண்டிப்பாக தமிழில் பேசுங்க. என்ன சார் வாட் லாங்குவேஜ் அப்படிமா, நீங்கள் தமிழ்னு சொல்லுங்கள். அவன் ரிப்போர்ட்டில் எழுதிடுவான், கஸ்டமர் கால் பண்ண, கஸ்டமருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், பேச முடியல அப்படின்னா அவன் ரிப்போர்ட்டில் எழுதி வச்சுட்டு போயிடுவான். அப்போ இந்த ரிப்போர்ட்டை அவன் மேலே இருக்க அதிகாரி என்ன பண்ணுவான், தொடர்ந்து பார்ப்பான். என்னடா இது தமிழ்நாட்டில் வந்து நிறைய கஸ்டமர்கிட்ட நம்மளால் பேச முடியல, அவனை பொறுத்தவரை நம்ம கஸ்டமர் அவ்வளோதான். அப்போ நிறைய பேர்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியல, அப்போ சரி ஒரு தமிழ் பேச தெரிஞ்ச 2 பேரை வேலைக்கு போடு, 1க்கு 3 பேராக போட்டு வை. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு வரும், ஒருத்தன் லீவில் போனாலும் போவான். ஸோ மொத்தத்தில் ஒரு 3 பேரை வேலைக்கு போடு. அப்போ ஒரு கால் சென்டரில் ஒரு 3-4 தமிழர்களுக்கு வேலை கிடைக்கிறதே நீங்கள் தமிழில் பேசி அதை உறுதிப்படுத்தினீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழுக்கு உண்டான தேவை அவனுக்கு வந்துடும். அவனை பொறுத்தவரை பிஸ்னஸ்ஸு,
அவங்க தமிழில் பேசுனான்னா, இங்கிலீஷில் பேசுனான்னா, ஹிந்தியில் பேசுனான்னா, இப்போ ஹிந்தி மட்டும் தான் பேசுகிறதுன்னு ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டோன்னு வச்சிங்களேன், ஹிந்தி படித்தா தான் வேலை கிடைக்குன்ற மாதிரி ஆகிடும்ல. ஒரு மொழி தெரிஞ்சால் தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை விட கொடுமை என்ன அர்த்தம்? அந்த ஹிந்தியை தெரிஞ்சவனை விட எனக்கு அந்த வேலை நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஹிந்தி திணிப்பு என்னாச்சு சார் அந்த 1938 காலகட்டத்தில்? அந்த காலகட்டத்தில் அப்போதைக்கு பின்வாங்கிட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அடைகிற வரை வெள்ளைக்காரன் அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டான். அப்படியே விட்டுட்டான். சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிக்கும்போது நேரு வந்து நாம் மறுபடியும் ஹிந்தியை கொண்டு வருவோம் அப்படியே முடிவெடுக்கிறாரு. ஆமாம். அப்போது நேருவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார் இதில் பார்லிமெண்ட்டில், என்னென்னா ஹிமாச்சல் பிரதேஷ்காரன் பேசுகிற ஹிந்தி ஹரியானாக்காரனுக்கு புரிய மாட்டேங்குது, ஹரியானாக்காரன் பேசுகிற ஹிந்தி ஊபிக்காரனுக்கு புரிய மாட்டேங்குது, யூபிக்காரன் பேசுகிற ஹிந்தி எம்பிக்காரனுக்கு புரிய மாட்டேங்குது, எம்பிக்காரன் பேசுகிற ஹிந்தி பீகார்காரனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அப்போவே அவர் கிண்டல் அடித்தார். அப்போது அப்படி கிண்டல் அடிச்சுவிட்டு அதுக்கப்புறமா ஹிந்தியை கொண்டு வரணும்னாங்க. அவருக்கு ஏன் கொண்டு வரல? அவருக்கு என்ன லாபம்? அப்போது சுதந்திரம் அடைஞ்ச புதுசு இல்லை, அவங்களுக்கு அந்த நம்மளுடைய கலாச்சாரம் என்னன்றதை உள்வாங்கிறத தாண்டி அந்த தேசம் தேசம் தேசம்னு அந்த ஒரு எழுச்சி அப்படின்னு பேசிகிட்டே இருந்தாங்கல்ல. சுதந்திரம் அடையிறதுக்கு தான் எழுச்சி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்மளோட சொந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை வந்து அதோட தாய்மொழியில் படிக்கிறது தான் அதுக்கு சுலபமான வழி. இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? மிஸ் இங்கிலீஷில் வாசிச்சுட்டு அப்புறம் அது தமிழில் அர்த்தம் சொல்கிறாங்க. இல்லை ஒரு நேராகவே தமிழ்லேயே சொல்லிட்டு போயிடலாம்ல. புரியுதா? ஹையர் டெக்னாலஜின்னு போகும்போது தான் அந்த டெக்னிக்கல் வார்த்தைகளுக்கு சமமான தமிழ் வார்த்தை இருக்காது. அப்போ கூட சரி ஆங்கிலத்தில் படிக்கலாம் அப்படிங்கிறது ஓகே. ஸ்கூலில் படிக்கும்போது ஆங்கிலத்தில் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, தமிழ் வழியிலே படிக்கலாம். சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா ஒன்று தான் அட்வான்டேஜ், நல்ல இங்கிலீஷில் வேகமாக எழுத முடியும், இங்கிலீஷில் பேச முடியும். அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அது ஒரு ஸ்கில், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஒரு மொழியையும் அதிகபட்சம் 6 மாதத்தில் கற்றுக்கலாம். அந்த மொழி பேசக்கூடிய 3 மாதங்கள்லேருந்து 6 மாத காலகட்டத்துக்கு 6 மாதம் போதும் பர்ஃபெக்டாக பேசலாம். அது இந்த மொழி அந்த மொழி இல்லை. நீங்கள் ஜப்பானுக்கு போனீங்கன்னா ஜாப்பனீஸ் கற்றுக்கலாம். இது வந்து என் லைஃப்லேயே நடந்த ஒரு விஷயம். நான் வந்து அப்போ விளம்பரத்துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன். ஹுண்டாய் கம்பெனியில் விளம்பரத்துக்கு கேட்டு போகிறோம். அப்போ அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு அதை வந்து கிளைண்ட் ப்ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் ப்ரீஃப்னால் என்ன அர்த்தம்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்டோட விலை எவ்வளவு, இந்த ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர்கள் யாருன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு போய் மெசேஜ் சேர்கிற மாதிரி ஒரு விளம்பரத்தை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பபுள் கம் இருக்குன்னா அந்த பபுள் கம் வந்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்? குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி அந்த விளம்பரத்தை தயாரிக்கிறது எல்லாமே பண்ணணும். அப்போ அந்த ஹுண்டாய் காருக்கு வந்து எப்படி விளம்பரம் பண்ணுறது, இப்போ இங்கே இருக்க தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு எப்படி விளம்பரம் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் ப்ரீஃப் கொடுக்க கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் போகிறோம். அந்த கம்பெனியோட எம்டி உட்காந்துருக்கார். அவர் கொரியன். அவருக்கு கொரியா பாஷை மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷும் தெரியாது அவருக்கு. இல்லை வடகொரியா தென்கொரியா அந்த 2 நாடுகளுக்கும் ஒரே மொழி தானே? ஆமாம், ரெண்டுக்குமே ஒரே மொழி தான். இவர் சவுத் கொரியாவை சேர்ந்தவர். இவர் எம்டி, பெரிய பணக்காரன் தான், கோடீஸ்வரன் தான். ஆனால் கொரியன் மட்டும்தான் தெரியும். அவன் படித்ததும் கொரியனில் தான், இன்ஜினியர் ஆனதும் கொரியனில் தான். அவனுக்கு வேறு எந்த மொழியும் தெரியாது. அப்போ இங்கே வந்த உடனே எங்களுக்கு விளம்பரம் கொடுக்கணுன்றதுனால என்ன பண்ணுறான், ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட வச்சுருக்கிறான். அது ஒரு ஐயர் ஒருத்தர். அவன் கொரியனில் சொல்கிறான். அதை கேட்டுட்டு இந்த ஆள் எங்கள்கிட்ட இங்கிலீஷில் சொன்னார். ஏன்னா நம்ம ஊரில் இங்கிலீஷில் பேசுனதுன்னு டீசென்ட்டு. இங்கிலீஷில் சொன்னார், நாங்களும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 2 நிமிஷம் பொறுத்து அந்த ஆள் ட்ரான்ஸ்லேட் பண்ணவர் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டார். நிப்பாட்டுன்னு சொல்லிவிட்டு இன்டர்காமில் யாரோ கூப்பிட்டாரு. இன்னொரு ஆள் வந்தார், அவரும் ஒரு கொரியன். அவர்கிட்ட என்னவோ அவர் சொன்ன உடனே அந்த கொரியன் ஆள் வந்து எங்கள்கிட்ட கேட்குறான், சார் உங்களுக்கு தமிழ் கம்ஃபர்டபுளா இல்லை இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளா அப்படின்னு கேட்டான். இங்கிலீஷில். ரெண்டுமே கம்ஃபர்டபுள் தான் சார், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ இங்கிலீஷில் நீங்கள் கம்ஃபர்டபுளா? ஆமாங்க. அவன் ஏதோ சொன்ன உடனே இந்த ஐயர் இருந்தார்ல, நீ போன அமுச்சு விட்டார். அமிச்சது என்னது? போனேன், வெளியே போகல, வேலையை விட்டு அமிச்சிட்டேன். அவன் லாஜிக் என்னன்னா,
நான் கொரியாக்காரன், எனக்கு கொரியன் தான் தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விளம்பர கம்பெனி வச்சுருக்கான், அவனுக்கு தமிழ் தான் தெரியும். அப்போ கொரியனுக்கும் தமிழுக்கும் இடையில் ஒரு ஆள் வேணும். அப்போ இந்த ஆளை வேலைக்கு வச்சதே எதுக்கு வச்சுருந்துருக்காங்க, அவன் தமிழ்நாட்டுக்காரன், தமிழ் தெரியும், கொரியனும் கற்றுக்கிட்டு இருக்கான் அவன். அதனால் அவனுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் வேலை கொடுத்துருக்குறாங்க. நீ கொரியனில் கேட்டு தமிழில் சொல்ல வேணும். அதுபோல் நீ என்ன பண்ண, இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருந்த. அப்படி கொரியன்லேருந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா அதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்ச கொரியாக்காரனே என்கிட்ட இருக்கான், நீ தேவையில்லை. அவனுக்கு 2 மாதம் சேலரியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் கேட்ட கேள்வி அதுதான். அப்போ இங்கே எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லா தெரியுமா, உங்களுக்கு மட்டும்தானே? இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லா தெரியுங்க அப்படின்னு. அப்போனா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணான்னு அனுப்பிச்சி விட்டான். அப்போ அவனுக்கு என்ன நடந்தது பாருங்க, தமிழை மதிக்காததுனால அவனுக்கு வேலை போச்சு. ஸோ எப்போதுமே நீங்கள் உங்கள் தாய்மொழியை இறுக பற்றி கொள்ளாவிட்டால் உங்களுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய பல்வேறு வாய்ப்புகள் பறிபோகும். ஸோ நாம் ஆரம்பத்திலேருந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, மொழி அழிக்கப்படும், இன்னொன்று மொழியோட பயன்பாடு இல்லாமல் போகும். மொழியோட பயன்பாடு அழிக்கப்பட்டு மொழி இல்லாமல் போகும்போது என்ன ஆகும், நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாம் கெட்டு போயிடும். ஸோ இத்தனை ஆங்கிள் இருக்குன்றது ஒரு முதல் காரணம். 2வது, ஒரு வெளியூருக்கு போகும்போது அந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த ஊரில் பேசக்கூடிய மொழி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை, இணைப்பாக பொதுவாக ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும். இணைப்பு மொழியாக நமக்கு இங்கிலீஷ் போதும், சரியா? இந்தியாவில் எல்லா பக்கமுமே இங்கிலீஷ் வந்து ஓரளவு எல்லாருக்கும் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு தெரியும். இதை விட இன்னொரு விஷயம் சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார். அவர் சொன்னதாவது ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன். ஏன்னா அவர் இந்துத்துவ பாணியில் சிந்திக்கக்கூடியவர் இல்லை, அவர் இந்தியா எதிராகவே சிந்திக்கக்கூடியவர் இல்லை, அவர் இந்தியான்ற ஆங்கிளில் யோசிக்கக்கூடியவர். அவர் என்ன சொன்னார், இந்தியா முழுவதும் நாம் எல்லா மொழிக்கும் எழுத்து வடிவத்தை ஏபிசிடியில் வச்சுக்கலான்னு. தெலுங்காக இருந்தாலும் ஏபிசிடியில் எழுது, ஹிந்தியாக இருந்தாலும் ஏபிசிடியில் எழுது, குஜராத்தியாக இருந்தாலும் ஏபிசிடியில் எழுது, தமிழில் எழுதுனாலும் ஏபிசிடியில் எழுது. ஏபிசிடி எழுதுறதுன்னா புரியல சார். ஏபிசிடியை பயன்படுத்தி எழுதுன்னார். இப்போ கிருஷ்ணவேல்னு இங்கே இங்கிலீஷில் எப்படி எழுதுறேன், அது மாதிரி எல்லாத்தையுமே, அதாவது ஓகே ஓகே ஓகே, அதாவது டங்கிலிஸ்ட் மாதிரி எல்லா மொழிகளையும் இங்கிலீஷ் அந்த மொழியை எழுதும்போது ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி உங்கள் மொழியை எழுதிக்கும். அதில் என்ன வசதி ஆகும்னா, ஒருத்தருக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும், அவர் டெல்லி போகிறாரு, அங்கே போனால் ஒரு ரோடு பேர், அவர் கையில் ஒரு அட்ரஸ் இருக்குது, மகாத்மா காந்தி மார்க் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதான் அவர் தெலுங்கில் எழுதியிருக்காரு, ஏதோ பயன்படுத்தி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி அவர் தெலுங்குன்னு நினச்சிட்டு எழுதியிருக்காரு. டெல்லி போகிறாரு, அங்கே ஒரு போர்டு இருக்குது, அவன் ஹிந்தியில் எழுதுனதான் நினச்சிக்கிட்டு ஆங்கில எழுத்து வச்சு தான் எழுதியிருப்பான் மகாத்மா காந்தி மார்க்குன்னு. இவருக்கு தெலுங்கு தெரிஞ்சாலும் அந்த ஹிந்தி வார்த்தையை படிச்சிட முடியும், ஒரு இடத்தோட பேர். இது இப்போ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற கான்செப்ட்? அதாவது இப்போ நம்ம வந்து இங்கே உத்தமர் காந்தி சாலைன்னு இப்போ எழுதி வச்சுருக்கோம் நுங்கம்பாக்கத்தில். வட இந்தியாவிலேருந்து ஹிந்தி மட்டும் தெரிஞ்ச ஒருத்தன் வரான், அவன் சின்ன வயசுலேருந்து ஹிந்தியை வந்து இங்கிலீஷ் எழுத்துல தான் எழுதி படிச்சிருக்கான். நாம் இங்கே வெறும் தமிழில் தான் எழுதியிருக்கோம், டிரான்ஸ்லேட்டே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கோம். இப்போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணுறோம், பஸ் ஸ்டாப் இருக்குது, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, நுங்கம்பாக்கம் அப்படின்னு எழுதுகிறோம் தமிழில், மேலே இங்கிலீஷ்லேயும் நுங்கம்பாக்கம்னு எழுதுகிறோம். இப்போ தமிழ் எழுத்து, ஹிந்தி எழுத்து, தெலுங்கு எழுத்து, எல்லா எழுத்துமே ஏபிசிடியில் தான் இருந்தால் நுங்கம்பாக்கம்னு அந்த இங்கிலீஷ் எழுத்தில் எழுதினாலே போதும், எல்லாருக்குமே புரியும். அவன் வந்து தெலுங்குக்காரன் வந்து பார்த்துட்டு என்ன நினைப்பான், இது தெலுங்கில் நுங்கம்பாக்கம்னு எழுதியிருக்குன்னு நினச்சிப்பான். கன்னடக்காரன் இது கன்னடத்தில் நுங்கம்பாக்கம்னு எழுதியிருக்குன்னு நினச்சிப்பான். ஹிந்திக்காரன் ஹிந்தியில் நுங்கம்பாக்கம்னு எழுதியிருக்குன்னு நினச்சிப்பான். நம்ம பொறுத்தவரை நம்ம தமிழில் நுங்கம்பாக்கம்னு எழுதியிருக்கோன்னு புரிஞ்சுப்போம். புரியுதா? இது சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன ஐடியா. அதை பயன்படுத்தி இருந்தால் பரவாயில்ல. அதாவது இருக்கிற மொழிகள் அப்படியே இருக்கும், அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாக மாறி இருக்கும். ஆனால் இவங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணாங்க, மொத்தமாக புதுசாக ஒரு மொழியை உருவாக்கி அதை நீங்கள் எல்லாரும் படிங்க அப்படின்னாங்க. அதை முதல்ல எதிர்த்தது நம்ம தான், கடைசி வரை எழுத்துக்கிட்டு இருக்கிறதும் நம்ம தான். இப்போ தான் இவ்வளோ வருஷம் கழித்து தான் வங்காளத்தில் எதிர்க்கிறாங்க, கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்க, மகாராஷ்டிராவில் எதிர்க்கிறாங்க.
அப்போ என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்குறேன். மகாராஷ்டிராவில் மராட்டின்னு ஒரு மொழி இருக்குது, அதை பாம்பேயில் யாருமே பேசுகிறதில்ல. குஜராத்தில் குஜராத்தின்னு ஒரு மொழி இருக்குது, அதை கிராமங்களில் தான் பேசுகிறாங்க. ராஜஸ்தானில் மார்வாரின்னு ஒரு மொழி இருக்குது, அது ரொம்ப ரிமோட் கிராமங்களில் தான் பேசுகிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு கிராமத்து நபர் நகரங்களிலிருந்து ரொம்ப அந்நியப்பட்டு போகிறார். அங்கே போனால் அவன் என்ன பேசுகிறானே புரியாது எனக்கு அப்படிம்பாங்க. அப்போ என்ன நடக்கும், கிராமம் தனியாகவும் நகரம் தனியாகவும் போய் கிராமங்கள் மெயின் ஸ்ட்ரீம்கே வராமல் போயிடும். புரியுதா? இப்போ கூட பாருங்களேன், கொஞ்சம் ரொம்ப கிராமப்புறத்தமாக வந்தாங்கன்னா சிட்டிக்கு போனால் அவங்களாம் இங்கிலீஷில் பேசுவாங்களே, நமக்கு இங்கிலீஷில் அவ்வளோ பேச வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தயங்குற பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இருக்காங்களான்னு தெரியல, நான் வந்த புதுசில் அப்படி தான் இருந்தாங்க. ஈவன் நானே ஆரம்பத்தில் அப்படி தான் தயங்கிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இங்கிலீஷில் நல்லா பேச வரும்னு எனக்கு சென்னை வர தெரியாது. நான் படித்தது ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம், ஆனால் நான் இங்கிலீஷில் பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்தது, எனக்கு கட்டாயமே இல்லாமல் இருந்ததுனால நான் இங்கிலீஷில் பேசவே இல்லை. இங்கே வந்து அட்வர்டைஸிங்கில் வந்தோடனே எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா நம்மளும் பேசினா அது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு தெரியுதுன்னு அப்போ தான் தெரியும். அப்போது சொந்த தாய்மொழி தெரிஞ்சவன் வேறு இன்னொரு மொழியை படித்தா மட்டும்தான் இன்னொரு நகரத்தில் போய் வாழ முடியும் அப்படின்ற கட்டாயமே வந்துருன்றது தான் இந்தி எதிர்ப்புக்கான நமது ஹிந்தி திணிப்புக்கான நம்ம எதிர்ப்பு கொடுக்கறது. இன்றைக்கு ஏன் இந்தி எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க? அதே காரணம் தான். இவ்வளோ நேரம் என்ன காரணம் சொன்னால் அதே காரணம் தான். இவ்வளோ நாள் இல்லாமல் இது இப்போ எதுக்கு திடீர்னு நடுவில் ஹிந்தியில் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை, இத்தனை காலம் அமைதியாக தானே இருந்தாங்க. இத்தனை காலம் எழுதலைப்பா, இன்றைக்கி தானே திரும்ப புதுசாக போர்டு வைக்கிறாங்க. கேள்வி கேட்கணுமேன்றதுக்காக கேட்கக்கூடாது, ஏதாவது பாயிண்ட்டாக கேளுங்க. இத்தனை நாள் எழுதாமல் இருந்துட்டு இப்போ எதுக்கு புதுசாக எழுதுறேன்னு தானே கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு சென்னைக்குள்ளே தான் இருக்குது, அந்த ஸ்டேஷனில் எதுக்கு உனக்கு ஹிந்தி? திருச்சியில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் எழுதி வச்சுன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, இங்கே இருக்கிற ஸ்டேஷனில் எதுக்கு எழுதுற அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குற கேள்வி. திருச்சியில் கூட ஒரு இடத்துல ஹிந்தியில் எழுதின விஷயத்த வந்து தமிழ்லேயே எழுதி வச்சுருந்துருந்தாங்க. ஆமாம், ஹிந்தி வார்த்தையவே தமிழில் எழுதிருந்தாங்க. ஆமாம். ஸோ இது மாதிரி அவனுங்க வந்து அது காரணம் என்னென்னா அவங்க காட்ட விரும்புறது நாங்கள் டெல்லி தான் அதிகாரம் ஜாஸ்தி அப்படின்னு காட்ட விரும்புகிறாங்க. அப்படி ஒரு அதிகார மையமே கிடையாது. இந்தியான்னு ஒரு ஸ்டேட்டே கிடையாது. அது ஒன்று குஜராத்தி ஸ்டேட்டாக இருக்கும், மராட்டி ஸ்டேட்டாக இருக்கும், தெலுங்கு ஸ்டேட்டாக இருக்கும், தமிழ் ஸ்டேட்டாக இருக்கும், அப்படி தான் இடங்கள் இருக்கே தவிர இந்தியான்னு ஒரு ஸ்டேட் இருக்கா எங்கேயாவது? இந்தியான்னு ஒரு ஸ்டேட்டே கிடையாது. அப்போ அப்படி ஒரு விஷயத்தை திணிக்கிறதுக்கு காரணம், அதாவது இதை வந்து தேச ஒற்றுமைன்னு வந்து சேர்ப்பாங்க. யூனிட்டின்றது வேறு, யூனிஃபார்மிட்டின்றது வேறு. எல்லோரும் ஒன்றா இருக்கிறது வேறு, எல்லோரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடணுன்னு சொல்கிறது வேறு. புரியுதா? அவங்க சொல்கிறது யூனிஃபார்மிட்டியை யூனிட்டின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ கூட லேட்டஸ்ட்டாக தமிழ்நாடு அரசாங்கத்துலேருந்து ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஜப்பான் கார் கம்பெனியோட எம்டியும் ஒரு இந்தியன் இன்ஜினியரும் வராங்க. வந்தவுடனே அந்த இந்தியன் இன்ஜினியர் வந்து ஹிந்தியில் பேசுவார். பேசி நீங்கள்லாம் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியை வந்து இப்போ சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு அங்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இப்படின்னு. அப்போ அந்த பசங்கள்லாம் ஒன்றுமே புரியலன்னு உட்காந்துருவோம். ஒரு அசிஸ்டண்ட் வந்து, சார் அவங்களுக்கு புரியல சார், இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னா. ஏன்னா இந்தியாவில் இருந்துட்டு ஹிந்தி தெரியாதா? எப்படி ஹிந்தி தெரியாமல் இருந்தால் உங்களுக்கெல்லாம் எப்படி எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை கிடைக்கும் அப்படிம்பாங்க. அதில் ஒரு பொண்ணு, அந்த கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு கோனிச்சிவா அப்படிங்க. உடனே அந்த ஜாப்பனீஸும் கோனிச்சிவா அப்படிம்பார். கோனிச்சிவான்னா வணக்கம்னு அர்த்தம் ஜாப்பனீஸில். அந்த ஜப்பான் கம்பெனி முதலாளி ஆச்சரியமாயிடுவான், எப்படி உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியும்னா. நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களை ஜப்பானுக்கு டூர் கூப்பிட்டு போனாங்க, அங்கே போன இடத்துல நாங்கள் கொஞ்சம் ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டோம், அதனால தான் தெரியும். ஸோ ஜாப்பனீஸ் கம்பெனியில் போய் வேலை பார்க்கறதுக்கு ஹிந்தி கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஜாப்பனீஸ் தான் கற்றுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இவங்க நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேர்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க சார், அதாவது இன்றைக்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு நாடகம், இந்த திமுகவினுடைய அரசு செய்யக்கூடிய தவறுகளை இருட்டடிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சதிதான் இது சொல்கிறாங்க. லூசுங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார். நன்றி.